வருவதற்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. திருப்பாடல் 69:20. மனம் திருந்தி நீ வருவாயா, மனம் வருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா, கல்வாரி நோக்கி கால்களை பதித்து கருணை தேவனை பின்தொடர. இந்த சிலுவை பாதையில் இயேசு சென்ற அந்த சிலுவை பாதையின் வழியில் அன்னை மரியாவோடு பயணிக்க இருக்கின்றோம். முதல் நிலை, இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஒரு வெள்ளிக்கிழமையின் விடியற் காலம். கீழ்வானில் வெள்ளி முளைக்கும் போதே அந்த விபரீதமும் நிகழ்ந்துவிட்டது. ஒரு குறுகிய கால இடைவெளிக்கு பின் அப்பொழுதுதான் என் மகன் இயேசுவை நான் சந்திக்கிறேன். அதுவும் எந்த நிலையில்? உடலெங்கும் கசையடி காயங்களோடு இரக்கமற்ற மரணத்தின் வாசலிலே அவர் நின்று கொண்டிருந்தார். சூழ்நிலையின் கைதியாகிவிட்ட பிலாத்து தன்னை சூழ்ந்திருந்த மக்களை கேட்கிறான், இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அடிக்கடி ஆண்டவரின் சாபத்துக்காளாகும் அந்த யூத மக்களோ அவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று கத்துகிறார்கள். குமைந்த என் உள்ளத்தில் அப்பொழுதுதான் அந்த கூர்வாள் பாய்ந்தது. நான் நிலை குலைந்து நின்றேன். உலகம் என் கண்களுக்கு இருண்டது. ஜெபம். ஓ அன்னை மரியே, எங்கள் பாவங்களால் தான் உமது மகன் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். உமது உள்ளத்தை அந்த கூர்வாள் ஊடுருவியது. இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி, பாவ சூழ்நிலைகளை விட்டு விலகி ஓடும்படி உமது திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.